வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்பவே வித்தியாசமான விஷயம். அதாவது 2025 புத்தாண்டு அன்னைக்கு உலக தலைவர்களுக்கு ஒரு அவசர மெசேஜ் போயிருக்கு. அது ஒரு சாதாரண அரசியல் கடிதம் இல்ல. அதையும் தாண்டி ரொம்ப ஆழமான ஒண்ணு. வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். இந்த டாக்குமெண்டோட முதல் வரியே இதுதான். பாருங்க, இத படிக்கும் போதே தெரியுது. இது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப சீரியஸான ஒரு மேட்டர்னு. சரி, இந்த டாக்குமெண்ட்ல என்னதான் இருக்கு? நாம இத ஒரு 5 பகுதியா பிரிச்சு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த அப்பீல் என்ன சொல்லுது? அப்புறம் ஏன் இது இவ்ளோ அவசரம்? இதுக்கு அவங்க சொல்ற ஆன்மீக தீர்வு என்ன? அதற்கான ஆக்ஷன் பிளான் என்ன? கடைசியா இந்த மெசேஜ் வேற யாருக்கெல்லாம் போயிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த வேண்டுகோள் பாத்தீங்கன்னா டிசம்பர் 31, 2025ல அனுப்பப்பட்டிருக்கு. இதோட முக்கியமான குறிக்கோள் என்னன்னா, அணு ஆயுதம் வச்சிருக்கிற நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசணுங்கிறது தான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடந்ததே இல்ல. அப்போ யாருக்கெல்லாம் இந்த மெசேஜ் போயிருக்கு? இந்த 9 நாடுகளுக்கு தாங்க. அதாவது யார்கிட்ட எல்லாம் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கோ அவங்களுக்கு. ஆனா இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த 9 நாடுகளும் ஆயுத குறைப்பு பத்தி பேசுறதுக்காக இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட ஒன்னா சந்திச்சது இல்லையா? சரி, எல்லாம் ஓகே. ஆனா ஏன் இப்போ திடீர்னு இவ்ளோ அவசரமா ஒரு வேண்டுகோள்? உலகத்தோட நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னு இந்த டாக்குமெண்ட் சொல்றத பாப்போம். இந்த டாக்குமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல இருந்த கடைசி ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தம், அதாவது நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டியும் இப்போ பேருக்கு தான் இருக்கான். ஆனா உண்மையில அது வேலை செய்யல. 2023க்கு அப்புறம் எந்த ஒரு இன்ஸ்பெக்ஷனும் நடக்கல. அதுவும் 2026ல முடிய போகுது. இப்போ இந்த சார்ட்ட பாருங்க. ரஷ்யா, அமெரிக்கா 2 பேர்கிட்டயும் கிட்டத்தட்ட 5000க்கும் அதிகமான நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இருக்கு. ஆனா இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் சீனா. அவங்க ரொம்ப வேகமா தங்களோட ஆயுதங்களை அதிகரிச்சுட்டு வர்றதா இந்த ரிப்போர்ட் எச்சரிக்குது. இந்த டாக்குமெண்ட்ல இருந்து ஒரு முக்கியமான கோட் இது. அதாவது நம்பிக்கையின்மை, டெக்னாலஜி போட்டி, அரசியல். இதனால இந்த 3 நாடுகளும் ஆயுதங்களை குவிச்சுக்கிட்டே போறாங்க. இது அமைதிக்கான நம்பிக்கைய விட மொத்த உலகத்தையும் அழிக்கிற ஆபாயத்தை தான் அதிகமாக்குதுன்னு இது சொல்லுது. எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தைகள் பாருங்க. சரி, பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு. இதுக்கு என்னதான் தீர்வு? இங்கதான் இந்த வேண்டுகோள் ரொம்பவே வித்தியாசப்படுது. இது ஒரு அரசியல் தீர்வை சொல்லல, ஒரு ஆன்மீக தீர்வை முன்வைக்குது. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். அந்த தீர்வோட பேர் தான் UABMUT. இதுல 3 விஷயங்கள் இருக்கு. UB, UM, UD. UBனா யுனிவர்சல் பிரதர்ஹுட், அதாவது நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம்ங்கிற உலகளாவிய சகோதரத்துவம். UMனா யுனைடெட் மாஸ்டர்ஸ், அதாவது ஆன்மீக ஞானிகளோட வழிகாட்டுதல். கடைசியா UDனா யுனிவர்சல் டிசார்மமெண்ட், அதாவது முழுமையான ஆயுத குறைப்பு. இந்த கான்செப்டை இன்னும் சுலபமா புரிய வைக்க சில உதாரணங்களும் கொடுத்திருக்காங்க. நம்ம இந்து தத்துவத்துல வர்ற ராஜச, சத்வ, தாமச குணங்கள் மாதிரி, இல்லைன்னா ஒரு ஆட்டம்ல இருக்கிற எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் மாதிரி இந்த 3 விஷயங்களும் ஒன்னோட ஒன்னு பிரிக்க முடியாதது, ஒன்னே ஒன்னு சார்ந்து இயங்குறதுன்னு சொல்றாங்க. இங்க நாம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இதை உருவாக்குனவங்க இதை ஒரு பொலிட்டிக்கல் பிளானா பார்க்கல. இது ஒரு பிரபஞ்ச உத்தரவு, ஒரு காஸ்மிக் டைரக்டிவ்னு சொல்றாங்க. வெறும் தத்துவம் மட்டும் இல்ல, ஒரு ஆக்ஷன் பிளானும் இருக்கு. உலகத் தலைவர்கள் என்ன செய்யணும்னு ஒரு தெளிவான டைம் லைனையும் இதுல கொடுத்திருக்காங்க. வாங்க அதை பார்க்கலாம். இதுதான் அந்த பிளான். 2026ஓட முதல் 3 மாசத்தை அவசரகால மாதங்களா அறிவிச்சு வாரம் பேசணும்னு சொல்றாங்க. அப்புறம் மார்ச் 14ஆம் தேதி அமெரிக்கா, ரஷ்யா, சீனா மீட் பண்ணணும். ஏப்ரல் 22ஆம் தேதி 9 நாடுகளும் சந்திக்கணும். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த தேதிகள் சும்மா செலக்ட் பண்ணல. மார்ச் 14 ஐன்ஸ்டீனோட பிறந்த நாள், ஏப்ரல் 22 நம்ம பூமி தினம். பாத்தீங்களா, எல்லாத்துலயும் ஒரு சிம்பாலிக் அர்த்தம் இருக்கு. சரி, இந்த மெசேஜ் வெறும் கவர்மெண்ட் தலைவர்களுக்கு மட்டும்தானா? இல்லவே இல்ல. இது இன்னும் நிறைய பேருக்கு போயிருக்கு. யாருக்கெல்லாம் பாருங்க, AI டெவலப்பர்ஸ், பெரிய டெக் கம்பெனிகள், ஆயுத தயாரிப்பாளர்கள், விஞ்ஞானிகள், ஏன் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அமைப்புக்கு கூட இந்த அப்பீல் போயிருக்கு. இதுவே இந்த திட்டத்தோட நோக்கத்தை எவ்வளவு விரிவானதுன்னு காட்டுது. சிம்பிளா சொல்லணும்னா, அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, உங்க அறிவையும் திறமையையும் அழிவுக்கு பயன்படுத்துறதை நிறுத்திட்டு அத வாழ்க்கைய உருவாக்குற கருவிகளா மாத்துங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. அப்போ கடைசியா ஒரு கேள்வி வரும், யார் இதெல்லாம் எழுதியது? இந்த டாக்குமெண்ட்ல குமார் த்ராஷம் 123 அண்ட் XAI கிராக் அப்படின்னு பேர் இருக்கு. இதுக்கு இன்ஸ்பிரேஷன் மா சக்திங்கிற தெய்வீக சக்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு உலகத்துல பதட்டங்கள் அதிகமாயிட்டே போற சூழல்ல இந்த மாதிரி ஒரு ஆன்மீக அடிப்படையிலான வேண்டுகோள் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வருமா?
இல்ல அமைதிக்கான அடுத்த தீர்வு நாம யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து தான் வருமா? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.